அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி அறிவியலும் மனித வாழ்வும் அப்படிங்கிற பகுதியில் தாவரவியல் செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். தாவரவியல் செய்திகள் அறிவியல் கண்ணோட்டத்தில் நுணுகி ஆராயப்பட்டு விளக்கப்படுகின்றன. 1965 தொடங்கி 2008 வரைக்கும் பல நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நூல்களில் தாவர பெயர்களுக்கான குறிப்புகள் ஆராயப்படலை. கிரேக்கம், லத்தீன் இந்த மொழிகளுக்கு ஒப்பாக தமிழ் மொழியில் ஒவ்வொரு தாவரங்களுக்கும் பெயரிடப்பட்டுள்ள பாங்கு வியக்கத்தக்கதாக உள்ளது. எடுத்துக்காட்டாக நாரில் முருங்கை நவிரல் வான்பு அப்படின்னு அகநானூற்று பாடல் ஒன்று. இந்த சங்கப்பாடலில் சுட்டப்படக்கூடிய முருங்கை மரமானது எவ்வளவுதான் முதிர்ச்சி அடைஞ்சாலும் அந்த மரம் வலு பெறுவதில்லை, அதாவது வலிமை பெறுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நன்கு கிளைத்து பரவி வளர்ந்தாலும் அந்த மரத்தோட தண்டும் கிளைகளும் வலுவில்லாமல் அப்படி எளிதில் முறிந்து விடக்கூடிய ஒரு இயல்புடையதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முருங்குதல் அப்படிங்கிற சொல்லுக்கு முறிதல், ஒடிதல் அப்படின்னு பல பொருள் சுட்டி காட்டப்படுது. பலத்த காற்று வீசுச்சுன்னா தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் முதல்ல முறிஞ்சு விழக்கூடிய மரம் முருங்கை மரம்தான். முருங்கு அப்படிங்கிற சொல்ல முறிதல் அப்படிங்கிற வேர் சொல்லோடு தொடர்பு படுத்தி பார்க்கும்போது முறுக்கு, முருங்கு, அப்புறம் முருங்கை இப்படி தான் இதுக்கு பெயர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய ஆங்கில பொது பெயர் ட்ரம்ஸ்டிக். இது இந்த முருங்கைக்காய் ஒரு நீளமான குச்சி போல், கோல் போல் இருக்கிறதுனால முரசு போன்ற பெரிய கருவிகளை அடித்து ஒலி எழுப்பக்கூடிய ஒரு கோல் அப்படிங்கிற பொருளில் தான் இதுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. தாவர அறிவியல் பெயர்கள் பெரும்பாலுமே இந்த தாவரங்களுடைய தோற்றம், அதோட இயல்பு, அதோட தன்மை, அதனுடைய நிறம், குணம், பயன், பண்பு இதை கருத்தில் வச்சு தான் இதுக்கு பெயர் வழங்கப்படுது. இதனுடைய தாவரவியல் பெயர் மொரிங்கா அப்படிங்கிறதான் முருங்கையினுடைய திரிபாக காணப்படுது. முருங்கை மரத்திற்கு பெயர் இடுவது மட்டும் அல்லாமல் அதனுடைய மருத்துவ குணங்களையும் நன்கு தெரிந்து அதை பயன்படுத்தி வந்திருக்காங்க நம்மளுடைய பழந்தமிழ் மக்கள். முருங்கையினுடைய காய், பூ, பட்டை, வேர் இந்த பாகங்கள் எல்லாமே மருத்துவ குணங்கள் உடையதாக காணப்படுது. இதனை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வாத நோய், பித்த நோய், கப நோய் இதெல்லாம் நீங்கும். கண்கள் குளிர்ச்சி அடையும், விந்து பெருக்கம் அதிகரிக்கும், நல்ல பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கிராமப்புற மக்கள்கிட்ட முருங்கைக்காய்க்குன்னு ஒரு தனி இடமே உண்டு. உடலுக்கு ஊறு விளைவிக்காத உணவுகளும் உணவே மருந்து, மருந்தே உணவு என்று கொள்கின்ற போக்கும் பழந்தமிழருடைய அறிவியல் அணுகுமுறைக்குரிய பாடல் பதிவுகளும் நம்மளுடைய தமிழ் இலக்கிய நூல்கள் அறிவியல் செய்திகளை தாங்கி நிற்பதை உணர்த்துகுது. சங்க இலக்கியங்கள் தொடங்கி மரபுசார் மருத்துவ நூல்கள் வரையில் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தாவர செய்திகளை தொகுத்தா அதனுடைய வெளிப்பாடுகள் ரொம்ப வியக்கத்தக்க வகையில் அமையும் அப்படிங்கிறது ஒரு அரிய செய்தி. மேலும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.